பிரம்மாண்டமாக ராகம். கனடாவிலே இருக்கின்ற பிரபல வர்த்தகர் செய்த சப்பர திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இப்பொழுது நான் உடுவில் கிழக்கு என்கின்ற பிரதேசத்தில் நிற்கிறேன். ஒரு ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். வாசலில் பார்த்தாலே அலங்காரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. மிகவும் வித்தியாசமாக இந்த திருவிழா செய்வார்களாம். அதுதான் இந்த ஒரு காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். வீடியோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இங்கே தான் மிக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா இடம்பெறப் போகின்றது. ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது தவில் நாதஸ்வர கச்சேரி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ராஜ கோபுரத்துடன் முன்னாலே 2 யானைகள் நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சி உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்கின்றோம். கனடாவிலே பிரபல வர்த்தகர் இலங்கை யாழ்ப்பாணத்திலும் அவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மால் வைத்திருக்கின்றார். திரு வைத்திலிங்கம் மகாராஜா குடும்பத்தினர் அவர்கள்தான் இந்த திருவிழாவை வந்து செய்கின்றார்கள். நுரோ சர்வீஸ் கனடா மற்றும் என்கே சூப்பர் சென்டர் மால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் வந்து இருக்குது. அது மட்டுமல்ல நுரோ சர்ப்ரைஸ் டெலிவரி சர்வீஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் வந்து இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் வந்து சப்பர திருவிழா இடம்பெறும் தங்களுடைய உபயம் என்று சொல்லி என்னை வந்து இந்த ஆலயத்திற்கு அழைத்திருந்தார். அவருடைய அழைப்பின் பேரில் வந்து இப்பொழுது ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உள்ளே இப்பொழுது வசந்த மண்டப பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. விநாயக பெருமானுக்கும் வள்ளி தெய்வானை சமேதராக அமர்ந்திருக்கின்ற முருக பெருமானுக்கும் இப்பொழுது பஞ்சாரதி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே சப்பரத்திலே எம்பெருமான் வெளிவீதி உலா வர இருக்கின்றார். ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரம் இரவிலே எப்படி இருக்குன்னு பாருங்க. மின் அலங்காரங்களினால் அலங்கரிக்கப்பட்டு இரவிலே அழகாக காட்சி தருகின்ற அந்த வடக்கு வாசல் வீதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல இன்றைய தினம் இரவு பிரம்மாண்டமாக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் தவில் நாதஸ்வர கச்சேரிகள் எல்லாம் வடமாகாணத்தினுடைய புகழ்பூத்த கலைஞர்களினாலே வழங்கப்பட இருக்கிறது. இப்படி நன்கு திட்டமிட்டு இந்த திருவிழா வந்து பிரம்மாண்டமான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய தெற்கு பிரகார வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 2 சிறிய கோபுரங்கள் வந்து தெற்கு பிரகாரத்திலே உள்ளது. இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி இந்த வீதியாலே இன்றைய தினம் சப்பரத்திலே வந்து எழுந்தருள இருக்கிறார். அங்கே பெருமானுக்குரிய பூஜைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விநாயக பெருமானை பக்தர்கள் இப்பொழுது வசந்த மண்டபத்திலே இருந்து வெளியிலே தோளிலே தாங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே எம்பெருமான் உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய உட்பிரகாரம் இப்பொழுது நாங்கள் மேட்டு வாசல் வீதியை அந்த நேரத்திலே தினம் பெருமானுக்குரிய இந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் விநாயக பெருமான் பாரம்பரிய நகைகளோட பாருங்க, பதக்கம் மற்றும் நகைகளோட தாமரை முத்துக்களாலே, அதாவது தாமரை மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டு பாடாமல்லிகை மலர், மல்லிகை மலர், தேனிய பூ மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டு உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே முருகப்பெருமானும் அவ்வாறான மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேதராக பூமாரி சொல்லிய இப்பொழுது உள்வீதி உலா வலம் வருகின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானுடைய சப்பரம் அங்கே தயாரான நிலையிலே இருக்கின்றது. இப்பொழுது எம்பெருமான் மெதுவாக வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே சப்பரத்துக்கு முன்னாலே இடம்பெறுகின்ற அந்த பூஜைகள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இப்பொழுது பெருமானுக்கு, அதாவது விநாயகர் என்றாலே தேங்காய், முழுமுதற் கடவுளாகிய விநாயகனுக்கு தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். தேங்காய் இங்கே குவியலாக வாகனத்திலே வந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இரவில் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆலயத்துக்கு முன்னாலே அடியவர்களுக்கு தாகசாந்தி, அதாவது டீ வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் அங்கே சப்பரத்திலே ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தவில் நாதஸ்வரங்கள் மல்லாரி வாசிக்க விநாயகர் பெருமான் இப்பொழுது சப்பரத்திலே ஏறிவிட்டார்.
முன்னால் பாருங்க தட்சணைக்குரிய அந்த தட்டிலே வைக்கின்ற மரக்கறிகள். தும்பிக்கையா பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நல்லவனுண்டா தும்பிக்கையா பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மாமலரா பிரசன்னா குருக்கள் அவர்களை கௌரவிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரசன்னா குருக்கள் ஐயாவினுடைய கௌரவத்தை தொடர்ந்து கோண்டாவில் ஈழத்து சபரீச சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தினுடைய பிரதமகுருவும் ஸ்தாபகருமாகிய சிவஸ்ரீ ஹரிஹரசுதன் சிவாச்சாரியார் அவர்களுக்கு கௌரவிப்பு இடம்பெறும். மகோற்சவத்தினுடைய பிரதம குரு அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அபிராயுத குருக்கள் ஐயா அவர்களுக்கு
கௌரவிப்பு இடம்பெறும். பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. Election. சப்பரத்திலே அமர்ந்திருக்கின்ற எம்பெருமான் முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கு அங்கே தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முருக பெருமானுக்கும் காட்டுகின்ற காட்சி, அங்கே பறை ஒலி ஒலிக்கின்ற முரசு ஒலி ஒலிக்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. சிவபெருமானுடைய திருத்தலையில 3 கண்ணுடைய அதிக மொக்கண்ணுடையதாகிய அந்த அடியவர்களெல்லாம் அன்றிலே இருந்து இந்த பெருமானுக்கு சிதறடித்து மற்றும் அடியவர்களுக்கு அங்கே வடக்கயிறு கொடுக்கின்ற அந்த காட்சி. அடியவர்கள் இப்பொழுது வடக்கயிறை பற்றி பிடித்து இப்பொழுது சப்பரத்தை வட்டம் பற்றி இழுக்கப் போகின்றார்கள். உடுவில் கிழக்கு கற்பக விநாயகர் தேவஸ்தானத்தினுடைய சப்பர திருவிழா இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே அடியவர்கள் வட்டம் பிடித்து இழுக்க இடம்பெற இருக்கிறது. இருப்பிடத்தில் இருந்து விநாயக பெருமானுடைய அந்த சப்பரம் மெதுவாக அசைகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அந்த திருமொழிகளினுடைய அந்த இறைவனை போற்றுவார்கள். அப்படி குதிரை ஆட்டம், மயிலாட்டம், இங்கே பொம்மை ஆட்டம், பஜ்ஜி புலி ஆட்டம் எல்லாம் இப்போ நட்டாக்கா இருக்குது. பிரசாதங்களை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். உதவி செய்த ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் இப்படி இருக்கின்ற பாருங்க. இங்கே பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கிறது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விநாயகர் சிலை ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் இருக்கிறது பாருங்க. இப்படி இருக்கின்ற பாருங்க. இப்பொழுது மேற்கு வீதிகளையும் வந்து என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம்.
பச்சைப்புலி ஆட்டத்தை பாருங்க. பச்சைப்புலியை பார்க்க பல ஞாபகம் வருது. வித்தியாசமாக தான் நாடுறாரு ஆளை. இங்கால பார்த்தீங்கன்னா வாழை ஒரு பேய் ஒன்று ஆடுது பாருங்க. ஒரு மயில் ஆட்டம். இங்கால பார்த்தா குதிரை ஆட்டம் உண்டு. எல்லாம் சோடி சோடி ஆடிக்கொண்டிருக்கணும். ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் நோக்கி இப்பொழுது சப்பரதம் மெதுவாக நகர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியும், அங்கே தவில் நாதஸ்வரம் முழங்க அங்கே பொம்மலாட்டங்கள் ஆடுகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். துறவி நடன வித்துவான் அருளம்பலம் குழுவினர் கலைநகர் சித்தங்கனி. வேறு தொலைபேசி இலக்கம் இருக்குது. இப்படி ஆலயங்களுக்கு இவர்களையும் கூப்பிடுங்க மக்களே. ஆலய வீதிகளை சுற்றி விறகுடம் குத்துவிளக்கு வைத்து வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஈழத்திலே புகழ்பூத்த தவில் நாதஸ்வர கலைஞர்களுடைய அந்த முழக்கத்தையும் நாங்கள் கேட்டிருந்தோம். இங்கே பாருங்க, ஒரு குட்டி பையன் எப்படி விளையாடுறாருன்னு பாருங்க.
கனடாவினுடைய பிரபல வர்த்தகர் ராதா மகாராஜா அவர்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருந்தோம். நிரோஸ் சர்வீஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விஷயங்கள் இருக்குது. இல்லை அவருடைய தொலைபேசி இலக்கமும் இருக்கிறது. தொடர்பு கொண்டீங்கன்னா பிரயோசனமாக இருக்கும். ஹோண்டாவில் ஒரு பிரபலமான ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருந்தார். எங்களையும் அழைத்திருந்தார். அங்கேயும் சென்றிருந்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலையும் வந்து இடம் குத்து உலகெல்லாம் வைத்து மரப்பள்ளிகள் வைத்து பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு ஆலயம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இசைக்குழு வந்து இங்கே இடம்பெற இருக்கிறது. ஸோ அதுக்கும் வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். பல ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அழைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஆலயங்களுக்கும் வருவேன். நன்றி மக்களே. சிறப்பான ஒரு விநாயகர் ஆலயம். ஆலய வரலாறு சார்ந்து சொல்கிறதுக்காக தேடினேன், வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த வருஷம் வந்து வரலாறு சார்ந்து எடுக்கிறேன். அடுத்த காலையுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் அன்பான இதுடன் நன்றி உறவுகளே.